Hello folks, welcome to Chat Point. நான் உங்கள் சிவா and with me ஹேமந்த் here. ஆப்கானிஸ்தான் இந்த வேர்ல்ட் கப்ல ஆஸ்திரேலியாவை டிஃபீட் பண்ணி ஒரு கிரேட்டஸ்ட் ஹிஸ்டரியை மேக் பண்ணிருக்காங்க. யாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அந்த மேட்ச் ப்ரிவியூ பண்ண எக்ஸ்பர்ட்ஸ்ல இருந்து ஏன் நாங்க உட்பட யாருமே ஆப்கானிஸ்தான் தான் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாங்க. ஆனா செஞ்சு காட்டிட்டாங்க. we are no more மின்னோஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இனிமே ஆப்கானிஸ்தான் மின்னோஸ் இல்ல ஜெயன்ட் கில்லர்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடணும். இந்த மேட்சோட ரிசல்ட் இந்தியா vs ஆஸ்திரேலியாவோட மேட்சை ரொம்ப ஒரு குரூசியலான மேட்சா மாத்திடுச்சு. ஏன்னா இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா தோத்து ஆப்கானிஸ்தான் அவங்களோட கடைசி மேட்சான பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டான மேட்சை ஜெயிச்சாங்கன்னா ஆப்கானிஸ்தான் அண்ட் இந்தியா தான் குரூப் 1ல செமிக்கு குவாலிஃபை ஆவாங்க. இது மூலமா ஆஸ்திரேலியா அவங்க செமிஸ்க்கு போற சான்ஸை மிஸ் பண்ணிடுவாங்க. சோ இது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு குரூசியலான கேமா இருக்க போகுது. இந்த முக்கியமான இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்சோட ரிவ்யூ அனாலிசிஸ் பிட்ச் கண்டிஷன் பத்தி தான் பேச போறோம். ஆஸ்திரேலியா என்னதான் லாஸ்ட் மேட்ச் தோத்துட்டு வந்திருந்தாலும் இந்தியாவால ஆஸ்திரேலியாவை லைட்டா எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா தே ஆர் த மைட்டி ஆசிஸ். டூ ஆர் டை மாதிரியான மேட்சஸ்ல ஆஸ்திரேலியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நம்ம காலங்காலமா பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்தியா அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தா மட்டும்தான் ஆஸ்திரேலியாவை டிஃபீட் பண்ண முடியும். பட் இந்தியா ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்காதுங்க. ஏன்னா கரண்ட் ஃபார்ம் அண்ட் லெவல்ஸ் எல்லாம் பார்த்தா ஆஸ்திரேலியா தான் எனக்கு என்னமோ வெயிட்டா தெரியுறாங்க. எஸ்பெஷலி அவங்க பேட்டிங் டெப்த்தை பாருங்க, கம்மின்ஸ் வரைக்கும் பேட்டிங் இருக்கு. வேற இந்தியா சைடு பார்த்தோம்னா பேட்டிங் டெப்த் பாண்டியா வரைக்கும் தாங்க இருக்கு. பாண்டியாக்கு அப்புறமா வர எந்த பேட்ஸ்மேனுமே டிஸ்ட்ரக்டிவான பேட்ஸ்மேனா இல்ல. சோ அந்த கம்பேரிசன் வச்சு பார்க்கும்போது பேட்டிங் டெப்த் வைஸ் ஆஸ்திரேலியாவுக்கு தான் எட்ஜ் இருக்கிறதா நாங்க நினைக்கிறோம். ரெண்டு டீமோட ஓபனர்ஸை கம்பேர் பண்ணாலும் கரண்ட் ஃபார்ம்ல ஆஸ்திரேலியாவோட ஓபனர்ஸ்க்கு தான் நல்ல ஃபார்ம் இருந்திருக்கு. டிராவிஸ் ஹெட் அண்ட் வார்னர் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல நல்லா மேக்ஸிமைஸ் பண்றாங்க. அப்படியே இந்தியா பக்கம் வந்தோம்னா ஓபனர்ஸ் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஃபார்ம்லயே இல்ல. லாஸ்டா பங்களாதேஷோட ஆடின மேட்ச்ல 2 பேரும் நல்ல டச்ல தெரிஞ்சிருந்தாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஸ்கோர்னு எதுவும் பெருசா அடிக்கல. சோ அங்கேயும் ஆஸ்திரேலியாவோட ஓபனர்ஸ்க்கு தான் ஒரு எட்ஜ் இருக்கு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்தவரை இந்தியா ஆஸ்திரேலியா ஈக்குவலா தாங்க இருக்காங்க. ஏன்னா இங்க இருக்க ஜடேஜா, குல்தீப், அக்சருக்கு, ஜாம்பா, மேக்ஸ்வெல், ஆஸ்டன் அகர் எந்த விதத்திலயும் குறைஞ்சவங்க கிடையாது. அப்படியும் ஒரு சின்ன எட்ஜ் கொடுக்கணும்னா மேக்ஸ்வெல்லோட நம்ம டீம்ல அக்சர் பட்டேல் கொஞ்சம் நல்லா பவுல் பண்ணுவாரு. சோ அவர்கிட்ட தான் எட்ஜ் இருக்கிறத நாங்க நினைக்கிறோம். ஃபாஸ்ட் பவுலிங்னு வந்தோம்னா நம்ம கிட்ட பும்ரா, ஹர்ஷதீப் மட்டும்தான். பட் அவங்க கிட்ட கம்மின்ஸ், ஸ்டார்க், ஹேசல்வுட்னு ஒரு ட்ரியோ ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டே வச்சிருக்காங்க. சோ அங்க ஆஸ்திரேலியாவுக்கு தான் எட்ஜ் இருக்கிறதா நாங்க நினைக்கிறோம். இது போக மிடில் ஆர்டர் வச்சு பார்த்தோம்னா இந்தியன் மிடில் ஆர்டர் ஓரளவுக்கு பெட்டரா பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணுதுங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய மேட்ச்ல சேவியரா அவங்க மிடில் ஆர்டர்ல மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் தான் அடிச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. மேக்ஸ்வெல் இன்னும் ரொம்ப நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரோட பிக் ஷோ எதுவுமே காட்டல. சோ அந்த விதத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எட்ஜை நாங்க இந்தியாவுக்கு கொடுக்குறோம். இந்த கம்பாரிசன்லாம் எதுக்காக பண்ணோம்னா உங்களுக்கு ஓவராலா ஒரு வியூ கிடைக்கிறதுக்காக தான். இதுலயே தெரியும் இந்தியாவை விட ஆஸ்திரேலியா சுப்பீரியர் சைடுன்னு. லெவல்ஸ் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் எந்த வென்யூல நடக்க போகுது, அந்த கிரவுண்டோட பிட்ச் கண்டிஷன் என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் பார்க்கலாம். இந்த மேட்ச் தி டேரன் சாமி கிரிக்கெட் கிரவுண்ட்ல தான் நடக்க போகுது. பேர்ல இருக்க டேரன் சாமியோட பேட்டிங் மாதிரியே இந்த பிட்சும் பேட்டிங்க்கு ஏத்த மாதிரி தான் இருக்க போகுது. நல்ல பேட்டுக்கு பால் வருங்க, அந்த மாதிரி பிட்ச் தான் இது. சோ ஃபார் இந்த கிரவுண்ட்ல இந்த டோர்னமெண்ட்ல நடந்த எல்லா மேட்சுமே ஹை ஸ்கோரிங் கேமா தான் இருந்திருக்கு. சோ கண்டிப்பா 180 இருந்து 200 வரைக்கும் ஸ்கோரை இந்த வென்யூல எதிர்பார்க்கலாம். இங்க நடந்த மேட்சஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் வச்சு பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸ், பேசர்ஸ் 2 பேருக்குமே விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. பட் இந்த வென்யூல ஸ்பின்னர்ஸ் தான் கேமை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. நல்லா கண்டெயின் பண்ணி ரன்ஸ் கொடுக்காமையும் போட்டிருக்காங்க. சோ ஃபாஸ்ட் பவுலர்ஸை விட ஸ்பின்னர்ஸ்க்கு தான் இந்த பிட்ச்ல நல்ல அசிஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். லெவல்ஸை பொறுத்தவரை இந்தியன் டீம்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆனா ஆஸ்திரேலியன் சைட்ல லாஸ்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தான் கூட ஸ்டார்க்கை டிராப் பண்ணி ஏஸ்டன் ஐகரை கொண்டு போயிருந்தாங்க. அவரு 4 ஓவருக்கு 17 நல்ல பவுலிங் தான் போட்டிருந்தாரு. பட் ஸ்டார்க்கு கொடுக்குற அந்த விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ற விஷயத்த அவரால் கொடுக்க முடியல. சோ மேபி அந்த மேட்ச்ல ஸ்டார்க் இல்ல அப்படின்றதுனாலதான் தோத்தோம் அப்படின்னு அவங்க யோசிச்சா ஸ்டார்க் எடுத்துட்டு போவாங்க. அதுவும் இந்தியா மாதிரி டீம்ல ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்க்குலாம் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் கிட்ட ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சும் ஸ்டார்க்கை எடுக்காம போக மாட்டாங்க. சோ கண்டிப்பா ஸ்டார்க்கை லெவல்ஸ்ல எதிர்பார்க்கலாம். இந்தியன் டீமுக்கு கீ பிளேயரா நாங்க பாக்குறது பும்ராவை தாங்க. என்னடா ஒரு பேட்டிங் ட்ராக்ல பவுலர் கீ பிளேயரா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பேட்டிங் ட்ராக்ல மேட்ச் வின்னிங் டிஃபரன்ஸை ஏற்படுத்துறது எப்பவுமே பவுலரா தாங்க இருப்பாங்க. சோ இந்தியாவை பொறுத்தவரை 20 ஓவர்ஸ் பும்ராவை எப்படிலாம் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் ரொம்ப குரூசியலா இருக்க போகுது. அதுவும் சிராஜ் இருக்கும்போது பும்ராக்கு பவர் பிளேல ஒரே ஓவர் தான் கிடைக்கும். மீதி 3 ஓவரை எப்படி வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் ரோஹித் சர்மாக்கு இருந்துச்சு. பட் இப்போ குல்தீப், சிராஜை ரீப்ளேஸ் பண்ணதுனால பும்ரா 2 ஓவர் பவர் பிளேல போடுற மாதிரி ஆயிப்போச்சு.
சோ அவரை எப்படி யூஸ் பண்ண போறாரு ரோஹித் சர்மா அப்படின்றதுலதான் மேட்சே இருக்கு. ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை அவங்களோட ஓபனர்ஸ் தான் அவங்களுக்கு கீ பிளேயர்ஸ். முக்கியமா டிராவிஸ் ஹெட் பவர் பிளேலயே ஒரு மிருகத்தனமான நாக்கு ஆடிட்டாருன்னு வைங்க, அங்கேயே இந்தியன் போலர்ஸ் டிமாரலைஸ் ஆயிடுவாங்க. அவர் மட்டும் பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப்னு 2 பேரையும் பவர் பிளேலயே பொழந்துட்டா அங்கேயே மேட்ச் ஆஸ்திரேலியா சைடு போயிடும். சோ டிராவிஸ் ஹெட் தான் ஆஸ்திரேலியாவோட கீ பிளேயரா இந்த மேட்ச்ல இருப்பாரு. டாஸ் எந்த டீம் ஜெயிச்சாலும் பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்றதான் யோசிப்பாங்க. ஏன்னா இந்த T20 வேர்ல்ட் கப்போட ட்ரெண்டே அப்படிதான் இருந்திருக்கு. வாட் எவர் த ஸ்கோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்தாலும் அதை வச்சு நிறைய டீம் செகண்ட் இன்னிங்ஸ்ல டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச். ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு பெரிய டீமை சுருட்டணும்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி பெரிய ஸ்கோர் போட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல செம்ம டைட்டான ஒரு பவுலிங் போட்டாதான் முடியும். சோ இந்தியன் டீம் டாஸ் ஜெயிச்சா பேட் ஃபர்ஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியா லாஸ்ட் மேட்ச்ல சேஸ் பண்ண போய் தோத்துருக்காங்க. சோ டாஸ் ஜெயிச்சா அவங்களும் ஷுவரா பேட் ஃபர்ஸ்ட் தான் பண்ணுவாங்க. வின்னிங் பெர்சன்டேஜ் எப்படி கொடுக்கறதுன்னே தெரியலங்க. ஏன்னா ஹார்ட் சேஸ் இந்தியா, பட் மைண்ட் சேஸ் குமாரே வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப், அகமதாபாத் WC ஃபைனல்லாம் நினைச்சு பாரு அப்படின்னு தான் சொல்லுது. மேன் டு மேன் பார்த்தாலும் 2 டீமும் ஈக்குவலா இருக்காங்க. சோ இந்த மேட்சை 50-50 கான்டெஸ்டா தான் நாங்க பாக்குறோம். 2 டீமுக்கும் இந்த மேட்சை ஜெயிக்க ஈக்குவல் சான்சஸ் இருக்கு. பட் ஹேமந்த், எனக்கு என்னமோ ஆஸ்திரேலியா இந்த மேட்ச் எப்படியாவது ஜெயிச்சிருவாங்களோன்னு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி டூ ஆர் டை மேட்சஸ்ல அவங்களோட பெஸ்ட் அவங்க காட்டுவாங்க. சோ எனக்கு என்னமோ ஆஸ்திரேலியா இந்தியாவை சம்பவம் பண்ண போறாங்கன்னு தோணுது. ஆனா ஒண்ணு, இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப க்ளோஸா போக போது எல்லாம் பிபி மாத்திரை ரெடி பண்ணிட்டு தான் மேட்ச் பார்க்கணும். இந்த மேட்சோட ரிசல்ட் எப்படி போனாலும் இந்தியா கயானால போய் செமிஃபைனல்ஸ் ஆட போறது கன்ஃபார்முங்க. சோ அந்த மேட்சோட ப்ரிவியூல உங்களை நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் ஆயிக்கிறது நான் உங்கள் சிவான், வித் மீ ஹேமந்த். நன்றி, வணக்கம். ஸ்டே கனெக்டட் வித் அஸ்.